ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நாம் ட்ரிபிள் க்ரோஷே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான த்ரெட்டு, நீடில், ட்ரிம்மர், ஸ்டிச் மார்க்கர், டேப் இவ்வளோ வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். 20 செயின் ஸ்டிச்சஸ் போட்டு நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம். இந்த செயின் ஸ்டிச்சஸை பேஸாக வச்சு தான் நம்ம ட்ரிபிள் க்ரோஷே பண்ண போகிறோம். ட்ரிபிள் க்ரோஷேயும் டபுள் க்ரோஷேயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் மட்டும்தான் இருக்குது. டபுள் க்ரோஷே பண்ணவங்களுக்கு ட்ரிபிள் க்ரோஷே பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீடிலையும் த்ரெட்டையும் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா எல்லா ஸ்டிச்சஸுமே நமக்கு ரொம்ப ஈஸியாக வரும். செயின் ஸ்டிச்சை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் 2 டைம்ஸ் yarn over பண்ணி 5 செயின்ஸ் 1 2 3 4 5 இந்த 5th செயினில் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி yarn over பண்ணி புல் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு 4 லூப்ஸ் கிடச்சிருக்கு. இதை நம்ம 3 தடவையாக 2 லூப்ஸாக க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரிபிள் க்ரோஷே வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதை நம்ம மார்க் பண்ணோம்னா பண்ணிக்கலாம், பண்ணாமல் விட்டாலும் இது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதனால நான் மார்க் பண்ணிக்கிறேன். திரும்பவும் அகெயின் ஏற்கனவே பண்ண மாதிரியே நம்ம 2 தடவை yarn over பண்ணி நெக்ஸ்ட்டு செயின் வழியாக ஹூக்கை இன்சர்ட் பண்ணி yarn over பண்ணி புல் பண்ணி எடுத்துகிட்டு 2 லூப்ஸாக க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரியே ரிப்பீட் பண்ணி இந்த செயின் ஸ்டிச் ஃபுல்லாக நம்ம பண்ணி முடிக்க போகிறோம். ட்ரிபிள் க்ரோஷேட் ஒரு டால் ஸ்டிச், டைம் சேவ் பண்ணலாம். இதோட டிசைன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எலிகண்ட்டாக இருக்கும். பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய ப்ராஜெக்ட்னால் பிளாங்கெட், ஷால், ஸ்கார்ஃப் இந்த மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம ட்ரிபிள் க்ரோஷேட் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. சீக்கிரமாக ஃபினிஷ் ஆகுறதுக்கு அது நமக்கு ஹெல்ப் பண்ணும். பிகினர்ஸ் கூட இதுக்கு ரொம்ப ஈஸியாக போடலாம். அதாவது பிகினர்ஸ் இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட நமக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை வரும்ல, ஓகே நம்மளால் போட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கிடைக்கிறதுக்கு இந்த ஸ்டிச் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸ்கார்ஃப் செய்கிறதுக்கு, பேக் செய்கிறதுக்கு, அப்புறம் ஹோம் டெக்கர், கார்மெண்ட்ஸ் கூட இதில் செய்யலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி நம்ம செய்யும்போது டிசைனும் நல்லாயிருக்கும், சீக்கிரமாக ப்ராஜெக்டும் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். நாம் ஒரு பிளாங்கெட் இல்லைன்னா ஷால் பண்ணும்போது அதோட எட்ஜஸை இந்த ஸ்டிச்சஸால் நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்தோன்னா ப்ரொஃபஷ்னலாக இருக்கும், ஃபினிஷிங் சூப்பராக வரும். இந்த ஸ்டிச்சஸ் நம்ம போடும்போது இதில் நிறைய கேப்ஸ் இருக்கிறனால நம்ம யானுமே நம்ம நிறைய சேவ் பண்ணிக்கலாம். சிங்கிள் க்ரோஷே போடுறதுக்கும் இந்த ட்ரிபிள் க்ரோஷே போடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கடைசி அதோட அந்த லென்த்தை வந்து நான் மெஷர் பண்ணி காமிக்கிறேன், அப்போ தான் அது நமக்கு புரியும். இப்போ நம்ம அடுத்த ரோவோட ஃபஸ்ட்டு ட்ரிபிள் க்ரோஷேயும் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த ஸ்டிச்சை நம்ம ரொம்ப ஈஸியாக போட்டுக்கலாம். இந்த yarn ஹேண்ட்லிங்கை வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். நம்ம 2 டைம்ஸ் yarn over பண்ணுறதுனால அந்த yarn வந்து ஸ்லிப் ஆகுறதுக்கு, அந்த yarn over பண்ணி வச்சுருக்க அந்த லூப் வந்து அவுந்து போகிறதுக்கு இதுக்கெல்லாம் சான்சஸ் வந்து அதிகம். அதனால் நம்ம அதை வந்து கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி கொஞ்சம் பக்குவமாக அதை போட்டு முடிக்கணும். இப்போ நம்ம இது போட்டு முடிச்சதுக்கப்புறம் டபுள் க்ரோஷேக்கும் இந்த ட்ரிபிள் க்ரோஷேக்கும் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸை நம்ம பார்த்துக்கலாம். அதாவது லென்த் டிஃப்ரெண்ட்டை. இது முடிக்கும்போது ஃபைனலாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். yarn எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய கேப்ஸ் தெரியுது. அதோட ஒரு சின்ன எலாஸ்டிசிட்டியும் இதில் இருக்கும். 2 பக்கமும் இருக்கிற அந்த ஸ்டிச் மார்க்கரை எடுத்து மாற்றிட்டு இப்போ நம்ம அளந்து பார்க்கலாம். இது வந்து டபுள் க்ரோஷே பண்ணது வந்து கிட்டத்தட்ட 2.5லேருந்து 3 சென்டிமீட்டர் இருக்குது. ட்ரிபிள் க்ரோஷே பார்த்தீங்கன்னா அது 4 சென்டிமீட்டருக்கு போகுது. இதனால தான் இது லாங் ஸ்டிச். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.